வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற சட்னி பார்த்தீங்க அப்படின்னா வதக்கிட்டு தான் செய்யணும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு செய்யும்போது சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இது கூட சின்னதாக ஒரு பீஸ் இது மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், கூடவே 2 காஞ்ச மிளகாய். இது ரெண்டும் சேர்க்கும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கி வரும்போது இதில் சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இந்த புளியும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இல்லை. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவலாக போட்டுக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. இதோட பச்சை வாசனை லைட்டாக இருக்கணும். அதுதான் இந்த சட்னியோட சீக்ரெட்டே. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அரை நிமிஷத்துக்கு தான் வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காதனால 1 டேபிள் ஸ்பூனுக்கு இது மாதிரி பொட்டுக்கடலை கடைசியாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கும்போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி போட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு இல்லாமையே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வீடியோவுக்காக தாளிச்சிக்கிறேன். கண்டிப்பாக இதை தாளிக்காமையே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் இதை தாளிக்காமையே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். நான் இதில் ரெகுலராக நம்ம சட்னி தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி தான் நான் தாளிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இந்த தாளிப்பு உள்ள சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்னி அருமையாக மணக்க ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த சட்னியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாமே நம்ம சாப்பிடுவோம். இந்த அளவுக்கு டேஸ்டியான சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபீஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.